வணக்கம் மக்களே. நீங்கள் முதல் முறையாக உங்கள் வீட்டுக்கு நாய் வாங்கலான்னு யோசிச்சு வச்சுருப்பீங்க. நாயில் பல ரகம் இருக்குது. அதை ஒவ்வொரு ரகத்துக்கும் நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு வாங்குவீங்க. இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் டேஷன்ஸோட நல்லதை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் அந்த டேஷன்ஸோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் சொல்ல போகிறேன். இது ஏன் ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸ்க்கு செட் ஆகாது. இவனுங்க ஒரு பேட்ஜர்ஸ் வேட்டை விலங்கு. அதனால் இவனுங்க பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம தோட்டத்தில் எல்லா இடத்துலையும் பழம் நொடி விட்ருவானுங்க. வாழை மரத்தை காலி பண்ணுறானுங்க. இவனுங்களுக்கு வாழை மரத்து மேலே என்ன ஒரு காதல்னு தெரியல. இது வரைக்கும் ஒரு 5 வாழை மரத்தை காலி பண்ணிட்டானுங்க. இவனுங்க நோண்டி எல்லா இடத்துலையும் போடுறதுனால செடியும் இதுவும் அது கூட சேர்ந்து வேரையும் காலி பண்ணுறானுங்க. அப்புறம் இவனுங்க ஒரு சிறந்த எஸ்கேப் ஆர்டிஸ்ட். வாக்கிங் போகும்போது சரி, வீட்டில் இந்த கேட்டு கேப்லாம் எப்படியோ பூந்து போவானுங்க. அது எப்படி என்னென்னமோ நானும் அந்த இது பண்ணி வச்சாலும் எப்படியோ எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. இவங்களுக்கு கண்காணிக்கிறதே நம்மளுக்கு முழு நேரம் வேலையாக போயிடும். அந்த மாதிரி ஒரு சிறந்த எஸ்கேப் ஆர்டிஸ்ட் இவனுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இவனுங்க ஒரு ரொம்ப ஸ்டபன் கேரக்டர். ஸ்டபன் கேரக்டர்னா ஒரு 2-3 தடவை இவனுங்களுக்கு நீங்கள் சொல்லணும் எதுவாக இருந்தாலும். அப்போ தான் கேட்பானுங்க. இவனுங்களோட சிந்தனைலாம் வேறு எங்கேயாச்சும் வச்சுருப்பானுங்க. மோஸ்ட்லி நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுருவானுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இருக்கீங்க, அவனுக்கு கண்ணு முன்னாடி ஒரு முயல் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. இவனுங்களுக்கு அந்த முயல் மேலே தான் ஃபுல் கவனமும் இருக்கும். ஓனர் அப்புறம் கவனிச்சிக்கலாம்டா, ஃபஸ்ட்டு முயலை பிடிடான்ட்டு அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த மாதிரி ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி ஆன ஆளுங்க இவனுங்க. தனியாக வேட்டையாடி சுயமாக சிந்திக்கிற ஆளுங்க. ஸோ நீங்கள் டேஷன்ஸ் வாங்குதுன்னா நல்லா யோசித்து வாங்க. இது சினிமா படத்தில் நான் காமிக்கிற மாரி ரொம்ப உங்களை ப்ளீஸ்லாம் பண்ணாது இந்த நாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.